ஹலோ வியூவர்ஸ், என் பேர் உமர் ஃபாரூக். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது நிக்கோலா டெஸ்லாவை பற்றி. ஃபஸ்ட்டு நிக்கோலா டெஸ்லானா யாருன்னு தெரியாதவங்களுக்கு நிக்கோலா டெஸ்லாவை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோவை கொடுத்துட்றேன். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எலக்ட்ரிக் பல்பை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு எதையுமே யோசிக்காம டாமஸ் ஆல்வா எடிசன்னு சொல்லிடுவோம். டாமஸ் ஆல்வா எடிசனுக்கே போட்டியாக இருந்த, அதுவும் டாமஸ் ஆல்வா எடிசன் ஆக்டிவாக இருந்த காலகட்டத்திலேயே எலக்ட்ரானிக் ஃபீல்டில் மிகப்பெரிய போட்டியாக அவருக்கு இன்னொரு பக்கம் நின்ற ஒரு பர்டிகுலர் நபர் தாங்க இந்த நிக்கோலா டெஸ்லாங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் நபரும். எந்த அளவுக்குன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த சண்டைகள்னால தான் இன்னைக்கு நம்ம வீடுகளில் சாதாரணமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபேன்ல இருந்து லைட்ல இருந்து பெரிய பெரிய ஐடல் பவுடர்னு சொல்லுவாங்கல்ல, ஐடல் பவர் ஜெனரேட்டர், அதாவது தண்ணியில இருந்து மின்சாரம் தயாரிக்கிற அந்த ஒரு டெக்னாலஜியா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த சண்டைகள்னால தான் உருவாக்கப்பட்டுச்சுன்னு பல பேருனாலையும் சொல்லப்படுது. நாம இந்த வீடியோவில் நிக்கோலா டெஸ்லாக்கும் டாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் இதனால சண்டைகள் எல்லாம் ஏற்பட்டுச்சு. கடைசியில இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில யாரு ஜெயிச்சாங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி நிக்கோலா டெஸ்லான்னு சொல்லப்படுற இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டுல இவரை தள்ளிட்டு பேசவே முடியாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் பல பேருனாலையும் சொல்லப்படுற. போகும்போது கோபிநாத் மாதிரி கோர்ஸோட போனீங்க, வரும்போது கொய்யாக்கா வைக்கிற மாதிரி லுங்கியோட வரீங்க. எலான் மஸ்க் கூட தன்னோட கம்பெனிக்கு இவரோட பேர் தான் வச்சிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நாம டெஸ்லாங்கிற இந்த பேர் யாருக்கிட்ட இருந்து எடுத்தாங்கன்னு நாம ஹிஸ்டரி கொஞ்சம் வாசிச்சு பார்த்தா டெஸ்லாங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் அந்த கம்பெனியோட பேர் இவரோட பேர் நிக்கோலா டெஸ்லாலன்னு தான் எடுக்கப்பட்டிருக்கு. தான் எலக்ட்ரானிக் ஃபீல்டில் இவரோட ரோலை ஒரு பக்கம் தள்ளிட்டு போக முடியாதுங்கிறக்காண்டி தான் எலான் மஸ்க்கும் அந்த கம்பெனிக்கு டெஸ்லாங்கிற பேரும் வச்சிருக்காருன்னு பல பேரும் சொல்லவும் செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிக்கோலா டெஸ்லான்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் சயின்டிஸ்ட் ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்டிவ் ஆர்ஆர்எல் ரிசர்ச் ப்ரோக்ராம்ங்கிற ஒரு புது விதமான டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாருங்க. இந்த டெக்னாலஜி ஒரு நல்ல நோக்கத்துக்கு மின்சாரத்தை இப்போ சூரிய ஒளியிலேருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க, தண்ணியிலேருந்து மின்சாரத்தை எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி தண்ணியில இருந்து காத்துல இருந்து மின்சாரத்தை எல்லாத்தையுமே தயாரிக்கிறாங்களா, அந்த மாதிரி கரண்ட்டை உற்பத்தி செய்யணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி இந்த டெக்னாலஜி ஒரு பெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அமெரிக்கால இருக்கக்கூடிய பல சயின்டிஸ்டும் இதை வேற மாதிரி யோசிச்சு இன்னைக்கு அமெரிக்கால யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கால இருக்கக்கூடிய அலாஸ்காங்கிற ஒரு பகுதியில இதுக்கு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டெல்லாம் இருக்குது. ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டெல்லாம் வச்சு இந்த டெக்னாலஜியை வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி கிளைமேட் எல்லாத்தையுமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமாங்கிற ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட அமெரிக்கா எங்ககிட்ட டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. இந்த டெக்னாலஜியில என்ன செய்யப்படும்னா, பூமியில இருந்து மேல 60 கிலோமீட்டர், அதாவது பூமியில இருந்து மேல் நோக்கி 60 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி போனோம்னா அட்மாஸ்பியர்ல ஐனோஸ்பியருங்கிற ஒரு அடுக்கு இருக்குதுங்க. அந்த அடுக்குல மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதிகமா இருக்கும். ஐனோஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாத்தையுமே பூமியில இருந்து மேக்னெட்டிக் வேவ்ஸ் அனுப்பி அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்றது மூலமா பர்டிகுலர் பிளேஸ்ல கிளைமேட் அப்படியே சேஞ்ச் பண்ண முடியும், நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி வச்சுக்க முடியுங்கிற டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. இவங்க டெஸ்ட் பண்ணப்ப ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி டெஸ்ட் பண்ற அந்த ஒரு சமயத்துல அந்த வருஷத்துலயே மிகப்பெரிய புயலுங்கிறது அமெரிக்கா தாக்கவும் செய்யுது. ஏன்னா இந்த மாதிரியான புயல் அமெரிக்காவுடைய வரலாற்றுலயே வந்ததே கிடையாது. அந்த புயலுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா கேட்ரின்னு பேர் வச்சாங்க. இந்த அளவுக்கு மிகப்பெரிய புயல் அமெரிக்கா தாக்குனதுக்கான காரணம் என்னன்னு அங்க இருந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கே தெரிஞ்சு நாம டெஸ்ட் பண்றதுக்காண்டி இந்த ஹார்ப்னு சொல்லப்படுற இந்த டெக்னாலஜி டெஸ்ட் பண்றதுக்காக அந்த டெஸ்ட் மூலியமா மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாத்தையுமே ஐனோஸ்பியர்ல அனுப்பின அந்த ஒரு காரணத்தினால தான் அமெரிக்காவில் இவ்வளவு பெரிய புயல், வரலாறு காணாத ஹிஸ்டரியிலேயே இடம்பெறாத இவ்வளவு பெரிய புயலுங்கிறது அமெரிக்கா ஃபுல்லாவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் தாக்கி இருக்குதுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சயின்டிஸ்ட் எல்லாருமே 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லவும் செஞ்சாங்க. இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவுக்கு என்ன பிளான்
இருந்துச்சுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவுடைய பிளானே என்னன்னா, நாடு வந்து நம்மளுக்கு காம்படிட்டிவாக வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சீனாவை வந்து எடுத்துக்கலாமே, சைனா வந்து காம்படிட்டிவாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படி வந்து சைனா வளரும் போது வந்து நாம் சைனா மேலே வந்து வார் பண்ணணும்னு நினச்சா எவ்வளோ சோல்ஜர்ஸ் வாரில் வந்து இழக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பல பொருட்கள், பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த வார் நடக்கும் போது வந்து நம்ம லாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது எதுவுமே பண்ணாமல் கிளைமேட்டை மட்டுமே சைனாவில் வந்து மாட்டி வச்சுட்டா, கிளைமேட்டை மட்டும் சைனாவில் வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி போகிற மாதிரி வந்து கிளைமேட்டை வந்து மாட்டி வச்சுட்டா ஒரு நாள்லேயே கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே இறந்து போயிடுவாங்க. சாரா பாலைவனத்தில் வந்து எந்த மாதிரி வந்து வெயில் அடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து வெயில் அடிக்கிற மாதிரி வந்து கிளைமேட் வந்து அங்கே சீனாவில் அப்படியே ரிவர்ஸாக வந்து மாட்டி வச்சுட்டாங்கன்னா அவங்க வெயில் தாங்க முடியாமல் தாங்க முடியாமல் அப்படியே வந்து அங்கே சீனாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இறந்துருவாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு தான் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து 3 வருஷம் பண்ணாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. மனிதன் வந்து ஒரு எல்லைக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்ய முடியாதுங்கிறதுக்கு வந்து அமெரிக்காவில் நடத்தப்பட்ட இந்த ஒரு டெஸ்ட் வந்து உதாரணமாகவும் இருக்குது. அவங்க நினச்சி கிளைமேட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடிஞ்சு, ஆனால் வந்து அது எக்ஸ்ட்ரீமாக அமெரிக்காவையும் வந்து பயங்கரமாக தாக்குச்சுங்கிறது தான் டெக்னாலஜியுடைய பலனாகவும் இருந்துச்சு. டெக்னாலஜியுடைய இதை வச்சு மின்சாரத்தை வந்து தயாரிக்கலாமான்னு கேட்டால், இந்த டெக்னாலஜியை வச்சு மின்சாரத்தை வந்து தயாரிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து மின்சாரத்தை தயாரிக்க முடியும். அப்படி மின்சாரத்தை வந்து தயாரிக்கும் போது இவரோட ஃபஸ்ட்டே நிக்கோலா டெஸ்லா இருந்துக்கிட்டு வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து இலவசமாக கொடுக்கணும், எல்லாத்துக்குமே இலவசமாக கொடுக்கணும்னு பொதுநலத்தோட தான் இந்த டெக்னாலஜியும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சாரு. டெக்னாலஜி மூலியமாக எலக்ட்ரிசிட்டி வந்து உற்பத்தி செய்யப்படும் போது எப்படி ஆகும்னா, காற்றுலையும் எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும், எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கும். மக்கள் எல்லாருமே அந்த கம்பெனிக்கு வந்து பைட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நாம் வந்து இப்போ வந்து கரண்ட் பில் கட்டுறோம்ல, அந்த மாதிரி வந்து எந்த பைடும் இல்லாமல் மக்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாக எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்குங்கிற பல நோக்கத்தோட தான் நிக்கோலா டெஸ்லாவும் இந்த டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சாரு. இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டியை மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலேயே இவரோட கண்டுபிடிப்புங்கிறது வந்து மொத்த கம்பெனி, நம்ம கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து பயங்கர லாஸ் கொண்டு போயிடணுங்கிற அந்த ஒரு காரணத்தினாலேயே நிக்கோலா டெஸ்லாவுடைய கண்டுபிடிப்பு வந்து அப்படியே வந்து அப்புறப்படுத்தப்பட்டுச்சு. அமெரிக்கா என்கிட்ட வந்து வேறு மாதிரி கிளைமேட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான இந்த டெக்னாலஜி வந்து பயன்படுத்திக்கிட்டும் ஆரம்பித்தாங்க. இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆரம்பத்திலேயே சொன்னது, எடிசனுக்கும் நிக்கோலா டெஸ்லாவுக்கும் மிகப்பெரிய போர் வந்து நடந்துச்சுன்னு சொன்னோம்ல, மிகப்பெரிய சண்டைகள் எல்லாமே வந்து நடந்துச்சுன்னு சொன்னோம்ல. அது எதுக்காண்டி நடந்துச்சு, என்னதான்ப்பா 2 பேருக்கும் நடந்துச்சுங்கிற இவங்க 2 பேருக்கும் இடையில சண்டைகள் நடந்ததுனால தான் நம்மளுக்கு பல எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பல எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்லாங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ரொம்பவே மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தோட, ஆனால் வந்து நாலேஜ் எல்லாமே பயங்கரமாக வந்து இருந்திருக்குது. அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வந்து ஜாம்பவனாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு எடிசனுங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுங்க. இவர் ஆல்ரெடி எடிசன் எலக்ட்ரிக்ஸுங்கிற ஒரு பர்டிகுலர் கம்பெனியும் வந்து நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த கம்பெனிக்கு வந்து டெஸ்லா இருந்துக்கிட்டு தன்னோட ஊரில் இருந்து உங்கள் கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வரணுங்கிற மாதிரி வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்கவும் செய்கிறாரு. இப்படி வந்து அப்ளிகேஷன் வந்ததை வந்து எடிசன் அவர்களை வந்து படிக்கவும் செய்கிறாரு. உடனே டெஸ்லா அவர்களை வந்து நிக்கோலா டெஸ்லாவை வந்து அவர் கம்பெனிக்கு வந்து கூப்பிட்டு, எனக்கு வந்து எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குதாமா, இப்படி வந்து அப்ளிகேஷன் மூலியமா இப்படி வந்து வேலை கேட்டு வர்றவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஒரு டாஸ்க்கை வந்து கொடுப்பாராமா. அந்த டாஸ்க் எல்லாமே டிஃபிகல்ட்டாக இருக்கும். எவ்வளோ நாளில் எந்த மாதிரி வந்து அந்த வேலை கேட்டு வந்தவங்க வந்து முடிச்சு காட்டுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வேலைக்கு கொடுப்பாராமா. அதே மாதிரி எடிசன் இருந்துக்கிட்டு நிக்கோலா டெஸ்லாக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ரொம்பவே கஷ்டமான டாஸ்க்கை வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு எடிசன் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து $1,000,000 வந்து $1,000,000 ஆஃப் அமௌண்ட்ஸ் வந்து கிடைக்கும்ங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டுட்டுவோம் டெஸ்லா இருந்துக்கிட்டு டாஸ்க் வந்து ரொம்பவே கஷ்டமாக டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் வெறும் 2 நாள்லேயே அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடிசன் கிட்ட வந்து போய் சப்மிட் பண்ணவும் செய்கிறாரு. எடிசன் இதை பார்த்துட்டு உங்கள் வேலைக்கு வந்து போகலாம், உங்கள் வேலையை வந்து நம்ம கம்பெனியில் வந்து கண்டினியூ பண்ணலான்னு வந்து சொல்லி அனுப்பி வைக்கணும் செய்கிறாரு. இதை கேட்டுட்டு டெஸ்லா இருந்துக்கிட்டு வந்து நீங்கள் இந்த டாஸ்க்கை முடிச்சா $1,000,000 வந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆச்சுங்கிற மாதிரி வந்து கேட்கும் போது வந்து நாட்டில் வந்து இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் பண்ணுவோம், இது எல்லாத்தையுமே வந்து
சீரியஸாலாம் எடுத்துக்க வேணாம், உங்கள் வேலையை போய் பாருங்கிற மாதிரி எடிசன் டெஸ்லாக்கு வந்து சொல்லி அனுப்புகிறாரு. டெஸ்லாக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றங்கள் எல்லாமே வந்து ஏற்படுது. இருந்தாலும் நாடு விட்டு நாடு வந்து வேலை பார்க்குற அந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த கம்பெனியில் எவ்வளோ கஷ்டங்கள், இந்த மாதிரியான ஜோக்ஸ் எல்லாமே, இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் எல்லாமே இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு வந்து தன்னால் எந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்க முடியுமோ அந்த கம்பெனிலையும் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எடிசன் எலக்ட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய பல எக்யூப்மெண்ட்ஸும் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் வந்து டிசி கரண்ட் மூலியமா இயங்கக்கூடியது, டிசி கரண்ட் மூலியமா செயல்படக்கூடியது. டைரக்ட் கரண்ட்டுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா வந்து டைரக்ட் கரண்ட் மூலியமா ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து இயக்கினாலும், ஏதாவது இப்போ வந்து ஃபேனவே வந்து டைரக்ட் கரண்ட் மூலியமா வந்து செயல்பட வைக்கணும்னாலும் அது வந்து டைரக்ட் கரண்ட் மூலியமா கொடுக்கும்போது வந்து அது ஸ்லோவாக வந்து சுற்றுற மாதிரி தான் இருக்கும். டைரக்ட் கரண்ட் மூலியமா ரொம்ப தூரத்துக்கெல்லாம் வந்து வயரை இழுத்துக்கிட்டு கனெக்ஷனை வந்து கொண்டு போக முடியாது. இது எல்லாமே டைரக்ட் கரண்ட்டுடைய டிஸ்அட்வான்டேஜஸாக இருந்துச்சு. இதை பார்த்து டெஸ்லா வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து கம்பெனியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டும் இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு டெஸ்லாக்கு வந்து ஒரு ஐடியா வந்து தோணுது. டைரக்ட் கரண்ட்டுக்கு பதிலாக அல்டர்னேட்டிவ் கரண்ட்டுங்கிற ஒரு புதுவிதமான டெக்னாலஜியை வந்து கொண்டு வராரு. இந்த டெக்னாலஜியை அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எடிசன் கிட்ட வந்து இப்படி வந்து சொல்கிறாரு, அல்டர்னேட்டிவ் கரண்ட்டுங்கிற இந்த ஒரு டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த டெக்னாலஜி மூலிமா டைரக்ட் கரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அல்டர்னேட்டிவ் கரண்ட்டுன்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் கரண்ட் மூலிமா அல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் ரொம்ப தூரத்துக்கு கனெக்ஷன் வந்து இழுத்துட்டு போக முடியும். அதே நேரத்தில் ஒரு எக்யூப்மெண்ட்டை எவ்வளோ வேகமாக செயல்பட வைக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக செயல்பட வைக்க முடியும், பவர்ஃபுல்லாக ஒரு எக்யூப்மெண்ட்டை இயக்க முடியுங்கிற பல விஷயங்களை, பல ஃபெசிலிட்டிஸை வந்து சொல்லவும் செய்கிறாரு. எடிசனுக்கு வந்து ஈகோ வந்து அப்போவே வந்து ஏற்படுது. எடிசன் என்கிட்ட கம்பெனியில் வந்து துரட்டி அடிக்கவும் செய்கிறாரு. தான் கண்டுபிடிச்ச டைரக்ட் கரண்ட்டை யாருக்கிட்டவாடு விற்கணும், டைரக்ட் கரண்ட்டை வந்து யாருக்கிட்டவாடு சொல்லி விற்கணுங்கிற மாதிரி வந்து பல பேட்டையும் வந்து தேடுறாரு. கடைசி வரைக்கும் வந்து யாருமே வந்து கிடைக்காமையும் இருக்காங்க. கம்பெனியில் இருந்து துரட்டி அடிச்சு இப்போ வந்து பெருசாலாம் வேலை பார்க்குறக்கு வந்து எந்த ஒரு வேலையும் கிடையாது. கிடைச்ச வேலைகள் என்னென்ன வேலைகள் எல்லாமே வந்து கிடைக்குமோ அந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்காரு. அவர் முன்னாடியே வேலை பண்ணிட்டா அந்த கம்பெனியில் கூட தோட்ட வேலைக்கெல்லாம் வந்து போயிருக்காரு. ரொம்பவே கஷ்டமான தருணங்களில் டெஸ்லாவுடைய வாழ்க்கையும் வந்து நடந்துகிட்டு இருக்க இந்த ஒரு சமயத்தில் தான் அப்போ அமெரிக்காவில், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய பணக்காரராக இருந்த வெஸ்டிங் ஹவுஸ்ன்னு சொல்லப்படுற அந்த ஒரு பர்டிகுலர் நபர் வந்து டெஸ்லா வந்து சந்திக்கிறாரு. டெஸ்லா கிட்ட இருந்த அந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட்டுங்கிற கான்செப்ட் வெஸ்டிங் ஹவுஸுக்கு வந்து பிடிக்கவும் செய்யுது. உடனே வெஸ்டிங் ஹவுஸ் இருந்துக்கிட்ட டெஸ்லாவுக்கு வந்து எந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச் எல்லாத்தையுமே வந்து செய்யவும் ஆரம்பிக்கிறாரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்லேயே எடிசனுக்கு வந்து எடிசனுடைய கம்பெனிக்கு வந்து போட்டியா டெஸ்லா எலக்ட்ரிக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனியும் வந்து உருவாக்கப்படுது. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை பேஸ் பண்ணி வந்து இயங்கக்கூடியதாக இருந்துச்சு. அதே நேரத்தில் எடிசன் எலக்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே டைரக்ட் கரண்ட்டை பேஸ் பண்ணி ஒன்று இருந்துக்கிட்டும் இருந்துச்சு. நிறைய மக்கள் டெஸ்லா கண்டுபிடிச்ச அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வந்து பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான பொறாமைகள் எல்லாமே எடிசனுக்கு வந்து ஏற்படவும் செய்து. அதனால எடிசன் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா வந்து நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் பிளேஸில் மிகப்பெரிய யானையை வந்து நிற்க வச்சு அந்த யானைக்கு வந்து டெஸ்லா வந்து உருவாக்கின அல்டர்னேட்டிவ் கரண்ட் மூலியமாக அந்த யானைக்கு வந்து சேக்கடிக்க வச்சு அந்த யானை வந்துவும் செய்கிறார். உடனே எடிசன் இருந்துக்கிட்டு மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. என்னன்னா டெஸ்லா கண்டுபிடிச்ச இந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட்டு ஒரு யானையுமே வந்து கொல்ற அளவுக்கு கொடியது. மின்சாரம் அல்டர்னேட்டிவ் கரண்ட்டுன்னு சொல்லப்படுற இந்த மின்சாரம் வந்து ரொம்பவே ஆபத்தானதுங்கிற மாதிரி வந்து டெஸ்லா மேலே வந்து பல பொய்ப்பள்ளிங்களை வந்து ஏற்படுத்தவும் செய்கிறாரு. இருந்தாலும் டெஸ்லா வந்து இதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் எடிசன் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. டெஸ்லாவுக்கு வந்து பல அவமானங்கள் எல்லாமே வந்து ஏற்படுது. டெஸ்லாவுக்கு வந்து பல பழிகள் வந்து உழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு குற்றவாளியை தண்டிக்கணும்னா தூக்கில் வந்து அதிகபட்சமாக வந்து போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் என்ன செய்யறாங்கன்னா சேக் கொடுத்து ஒரு குற்றவாளியை வந்து இறக்க வைக்கணும், ஒரு குற்றவாளியை வந்து சாகடிக்கணுங்கிறக்காண்டி வந்து எடிசன் கம்பெனி கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. ஒன்று எடிசன் இருந்துக்கிட்டு தன்னோட டைரக்ட் கரண்ட் ஆக்சஸ் கொண்டு கொடுக்காம டெஸ்லா கண்டுபிடிச்ச அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை அந்த குற்றவாளிக்கு சேக் கொடுக்கறக்காண்டி வந்து பயன்படுறாரு. அந்த குற்றவாளிக்கு அந்த சேக் தண்டனை வந்து கொடுக்கும்போது அந்த குற்றவாளி துடிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு
இந்த குற்றவாளி வந்து இறந்து போனால் இது எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சொல்கிறாரு. டெஸ்லா கண்டுபிடிச்ச இந்த அல்டர்னேட்டிங் கரண்ட்டுங்கிறது வந்து மக்கள் எல்லாத்தையுமே வந்து கொல்ற அளவுக்கு வந்து கொடியதுங்கிற மாதிரி வந்து பல பணிகளை டெஸ்லா மேலே வந்து போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த ஒரு சமயத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாட்டர் ஃபாலான நயாகரா வாட்டர் ஃபாலில் இருந்து கரண்ட்டை எடுக்கணுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடிசன் கம்பெனிக்கும் கிடைக்குது, டெஸ்லா கம்பெனிக்கும் கிடைக்குது. யார் கண்டுபிடிச்ச கரண்ட்டை அதிகமான எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிற மாதிரி வந்து டாஸ்க் எல்லாமே வந்து வைக்கிறாங்க. கடைசியில் அந்த டாஸ்கில் வந்து ஜெயிச்சு அந்த ப்ராஜெக்ட் வந்து யார் கைக்கு போகும்னா டெஸ்லா கம்பெனிக்கு வந்து போகவும் செய்யுது. எடிசனுக்கு வந்து மிகப்பெரிய தோல்விகள் எல்லாமே வந்து ஏற்படுது. டெஸ்லா கண்டுபிடிச்ச அல்டர்னேட்டிங் கரண்ட்ங்கிறது வந்து இதுக்கப்புறம் பயங்கரமா வந்து பேசப்படவும் செய்யுது. இதுக்கப்புறம் டெஸ்லா கண்டுபிடிச்ச அல்டர்னேட்டிவ் கரண்ட்ங்கிறது வந்து எல்லாருனாலையும் வந்து யூஸ் பண்ணப்படுற ஒரு கரண்டா மாறியும் போகுது. எடிசன் கம்பெனி வந்து பல ஆண்டுகளா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த டிசி கரண்ட்ங்கிறது வந்து ரொம்பவே வீழ்ச்சிக்கு வந்து போகவும் செய்யுது. உடனே எடிசன் கம்பெனியில இருந்தவங்க எல்லாருமே இவர் வந்து பைத்தியமாகவும் போயிடுவாரு, நம்ம கம்பெனியும் வந்து ரொம்பவே லாஸ்க்கு வந்து போயிடும்ங்கிற அந்த ஒரு காரணத்தினாலே அந்த கம்பெனியில் இருக்கவங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு எடிசனுக்கு தெரியாமையே டெஸ்லாவுடைய அந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கு வந்து பேட்டன் ரைட் வந்து எடிசன் கம்பெனிக்கு வந்து வாங்கி வைக்கவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் எடிசனையும் அவரோட கம்பெனியுடைய பதவிகள் எல்லாத்துலேயுமே இறக்கிட்டு அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு எடிசன் எலக்ட்ரிக்ஸுங்கிற அந்த கம்பெனியை வந்து ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ்ன்னு மாற்றவும் செய்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் டெஸ்லா கிட்ட வந்து ரொம்ப அதிகமான பணங்கள் எல்லாமே வந்து சேரவும் செய்யுது. வெஸ்டிங் ஹவுஸ் வந்து அப்படியே வந்து வெஸ்டிங் ஹவுஸ் தான் வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வெஸ்டிங் ஹவுஸோடைய பணங்கள் எல்லாமே வந்து போய் அவர் வந்து ஏழையாகவும் வந்து மாறுறாரு. டெஸ்லா வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு வெஸ்டிங் ஹவுஸ்ன்னு சொல்லப்படுற அந்த ஒரு பர்டிகுலர் நபருக்கே தன்னோட அந்த சொட்டு எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சு தன்னோட ஐடியானால கிடைச்ச அந்த சொட்டு எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுட்டு அவரும் டெஸ்லா வந்து திரும்பவும் வந்து பழைய மாதிரியும் வந்து ஏழையாகவும் வந்து மாறவும் செய்கிறாரு. இதுக்கப்புறம் நிகோலா டெஸ்லா தன்னோட வயசான காலத்தில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாருன்னு வந்து சொல்லப்படுது. எந்த ஒரு வேலையும் கிடைக்காதனாலேயே பல பேர்கிட்ட வந்து கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்லையே பசியால் இறந்து போயிடுறாரு. எடிசனுக்கும் டெஸ்லாவுக்கும் நடந்த சண்டையில் யார் ஜெயிச்சாங்கன்னா கடைசியில் டெஸ்லா தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஆனால் வாழ்க்கையில் டெஸ்லா வந்து தோட்டுட்டாருன்னு தான் சொல்லியுமாங்கன்னா எடிசன் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிட்டாரு. ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையிலையும் நடந்த இந்த ஒரு சண்டை தான் இன்னைக்கு நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்க பல எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உருவாகிறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிச்சு. நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்ட மாதிரியே உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பயன்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சோசியல் மீடியாஸில் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உமர் ஃபாரூக். நன்றி, வணக்கம்.